Hi friends, இந்த வீடியோவில் நம்ம காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதுவும் ப்ரீவியஸ் இயர் சம்மை வச்சே நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போது சம்மை பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். P × 1 + R/400 த ஹோல் பவர் 4n. ஓகேங்களா? நம்ம இப்போ இந்த சம்மில் P என்ன? P = 16,000, R = 20%, N = 9 months. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். நம்ம P என்ன? 16,000 into 1 plus R என்ன 20/400 whole power 4n. n என்ன 9 months. 9/12 போடணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ நம்ம 9 மாதத்துக்கு தான் கணக்கிடுறோம். ஓகேங்களா? அடுத்தது இது அப்படியே கிராஸ் பண்ணோம்னா 1 4 is 4, 3 4s are 12. இதை அப்படியே அடித்தோம்னா 3 ஆயிரும். இப்போ என்ன ஆகும்? 16,000 into 1 plus 20/400 the whole power 3 ஆயிருமா? இப்போது 16,000 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 400 வரும், மேலேயும் 400 வரும். அப்போது இதை ப்ளஸ் பண்ணோம்னா 420 divided by 400. இந்த 420/400 3 டைம்ஸ் போடணும். ஏன்னா இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. இன்ட்டு 420 divided by 400 இன்ட்டு 420 divided by 400. இப்போது இதை கிராஸ் பண்ணுங்க. இங்கே இந்த 2 சைஃபருக்கு இப்போது இதை பெருக்கணும்னா 74,088 வரும். டிவைடட் பை 4. இதை அடித்தோம்னா 1 4 is 4, பேலன்ஸ் 3, 8 4s are 32. ஓகேங்களா? பேலன்ஸ் 2, 5, 5 4s are 20. இங்கே 2 4s are 8, 2 4s are 8. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 18,522 வருமா? இது நம்மளுக்கு மொத்த தொகை. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடணும்? A மைனஸ் P. ஓகேங்களா? 18,522 மைனஸ் 16,000. ஆன்சர் என்ன வரும்? 2,522. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா?